பேப்பர் எல்லாம் போய் கிளீனரா மாறிடுச்சு. கிளீனர், 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 கிளீனர் அப்படின்னு வந்துரும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் 410 பிளாக்ஸ் 400 ஃபிளாட்ஸோட ஃபார்மெட்டு. நம்ம இப்போ அதுதான் பார்க்க போறோம். எப்படின்னா, இப்போ இதை வந்து நான் 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். கலெக்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், அக்கவுண்ட் சம்மரி. இந்த கலெக்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், அக்கவுண்ட் சம்மரி இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன். இந்த 3ஐயும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் உண்டு. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு சிங்கிள் அப்டேட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். பாருங்கள். இப்போ நம்ம கலெக்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். இது கலெக்ஷன். ஜனவரி மாதத்துக்கான கலெக்ஷன் இது வந்துருச்சு. பார்த்தீங்களா? இது 2020 இதில் வருஷம் போட்டுக்கலாம். இந்த ஒயிட் போட்டிருக்கிறதுல எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் கணக்கு பார்க்க போகிறதா இருந்தாலும் நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு இதை நீங்கள் வருஷத்தை மாற்றிக்கலாம். ஜனவரின்னு ஜனவரியை மாற்றிக்கலாம். இந்த ஒயிட்டு இதை மட்டும் மாற்றிக்கலாம். 400 பிளாட்ஸு மொத்தம் 10 பிளாக்கு. அது இப்போ நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நம்ம மாதந்தோறும் கலெக்ஷன் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு போட்டிருக்கிறேன். இது ரூ. 1000 போட்டிருக்கிறேன். இவ்வளவு தான். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பிளாக், அதாவது ஒவ்வொரு பிளாக்கு இது வந்து ஒவ்வொரு நேம் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன வேணா நான் ஏன்னு போட்டிருக்கிறேன். இந்த ஏ பிளாக்ல வந்து 10 மாடி இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 10. 10 மாடி. ஒரு மாடியில வந்து 4 ஃபிளாட் வச்சு 10 மாடிக்கு 40 ஃபிளாட் தான் இது போட்டிருக்கேன். ஒவ்வொரு போட்டிருக்கேன். இது ஏ பிளாக்கு. அதேபோல பி பிளாக்கு, சி பிளாக்கு, டி பிளாக்கு, இ பிளாக்கு. இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அத வேணா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. இப்போ 3 பிளாக்கு நம்ம போட்டோம். புரிஞ்சுங்களா? 10 பிளாக் நம்ம போட்டாச்சு. 10 பிளாக் போட்டுட்டு, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து நம்ம டோட்டல் என்ன எவ்வளவு ஃபிளாட் இருக்கோ, அந்த ஃபிளாட்ட நம்ம இதுல போட்டுற வேண்டியது. 400. இப்ப 10 பிளாக் ஒரு பிளாக்குக்கு வந்து 40. அதாவது ஒரு மாடி ஒரு ஃப்ளோருக்கு வந்து 4 ஃபிளாட் வச்சு 10 மாடிக்கு வந்து 40 வச்சு ஏ பிளாக்ல வந்து 40. அதேபோல பி பிளாக்ல 40, சி பிளாக்ல 40, டி பிளாக்ல 40, இ. அதேபோல 10 பிளாக்லயும் 40, 40 வச்சு நான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இது. பாருங்க நம்ம என்ட்ரி போடும்போது நம்ம அத கவனிச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து நேம் அண்ட் அட்ரஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்கலாம். இந்த ஒயிட் போட்டிருக்கிறதுல மட்டும் தான் நான் என்ட்ரி போடணும். வேற எதுலயும் போடாம வேற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துரும். புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்து இப்ப நான் போடு இது வந்து இப்ப நம்ம முதல்ல ஏ பிளாக்ல கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 1ஆம் நம்பர் ஃபிளாட்ல இவங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கிறோம்? ரூ. 1000 போட்டிருக்கிறோம். ரூ. 1000 டேப் குடுங்க. அது என்ட்ரி குடுத்தாலும் போதும். அது என்ட்ரி குடுத்தா 2வது ஃப்ளோர்ல போகும். 2வது ஃப்ளோர்ல காசு 2ஆம் நம்பர் ஃபிளாட்ல காசு குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ரூ. 1000 புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளாக்ல வந்து ரூ. 2000 கலெக்ஷன் ஆகுறது தெரியும். புரிஞ்சுங்களா? இது போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இத ஒவ்வொன்னா நான் போடுறேன். பாருங்க. அடுத்தது பி பிளாக். யாரு எந்த பிளாக்ல காசு குடுக்குறாங்களோ அந்த இது. இப்படி லைனா போட வேண்டியதுதான் கலெக்ஷன். அந்த இது ஜனவரி மாசத்துக்கு 400 பிளாட்டுக்கு நம்ம போட வேண்டியது. இப்ப இத ஒவ்வொன்னா போட்டா டைம் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இத கம்ப்ளீட்டா நான் ஃபில் பண்ணிர்றேன். பாருங்க ஈஸியா முடிஞ்சிரும். ஃபில் ரைட் 1000 வந்துருச்சு. இப்ப அடுத்தது கீழ டவுன் பண்ணிருவோம்.
இதையும் ஃபுல் பண்ணிருவோம். 1000 வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா? இப்போ ஒரு பிளாக்குக்கு வந்து 40,000 வச்சு, இப்போ 5 இது வந்துருச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு 5 பிளாக் இருக்குல்ல, அதிலயும் போடுவோம். முதல்ல போட்ட மாரி ஒவ்வொன்னா போடணும். நான் இப்போ ஒவ்வொன்னா போட டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சேன். அதே மாதிரி தான் நீங்க போடணும். பாருங்க. இது அதே மாதிரி போட்டுருவோம். ஃபில் பண்ணிருவோம். ஹைட் 1000 போட்டாச்சு. பாருங்க. ஆ இப்போ பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு 5 பிளாக்கு, கீழ ஒரு 5 பிளாக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப 40 பிளாக்குங்கள்ட்ட சேர்த்து 40,000, 40,000, 40,000, 40,000, 40,000 வந்துருச்சு. பார்த்தீங்களா? 40,000 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவ்வளவும் கலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளவு கலெக்ஷன் பண்ண போறோம்னு இல்ல. இடையிலேயே எக்ஸ்பெண்டிச்சர் வரும். நம்ம அது அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சருக்கு போறோம். எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போணும்னா, இப்போ கலெக்ஷன் வந்து ஜனவரி மாசத்துக்கு வந்து நம்ம டோட்டலா கலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேஷ்போர்ட்ல போய் இந்த கை வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் கை வந்துருச்சா? இது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருவோம்னா, பார்த்தீங்களா? இப்ப டோட்டல் கலெக்ஷன் அங்க எவ்வளவு வந்து 4,00,000 வந்தது. ஆட்டோமேட்டிக்கா ஜனவரி மாசம் 4 வந்துருச்சு. மொத்தம் எத்தன ஃபிளாட்? 400 ஃபிளாட்டுக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? பெண்டிங் அமௌண்ட் கிடையாது. எல்லாரும் குடுத்துட்டாங்க. பெண்டிங் ஃபிளாட்ஸ் எதுவும் கிடையாது. நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் இதெல்லாம் முக்கியமான இதுதான். உங்களுக்கு டிஸ்ப்ளேல காமிக்கும். வேக்கன்ட் ஃபிளாட் கிடையாது. சரிங்களா? இப்ப செலவு வந்து செக்யூரிட்டி சேலரி வந்து ரூ. 1,00,000 போட்டிருக்கிறேன். ஸ்வீப்பர் சேலரி வந்து ரூ. 1,00,000 போட்டிருக்கிறேன். கரண்ட் பில் வந்து ரூ. 1,00,000 போட்டிருக்கிறேன். லிஃப்ட் சர்வீஸ் வந்து ஒரு 30,000. எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஒரு 10,000. வாட்டர் டாக்ஸ் வந்து 20,000. பிளம்பிங் ஒர்க் வந்து ஒரு ₹10,000 போட்டிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெம்பிள் எக்ஸ்பென்ஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட். அதனால இதுல போட்டேன். இதுல வந்து டெம்பிள் எக்ஸ்பென்ஸ் பல வகையான செலவுகள் வரும். கோயில் டெம்பிள் செலவு, ஆயில், ஃப்ளவர் அது இதுன்னு நெறைய செலவுகள் வரும். அதனால டெம்பிள் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு சின்ன ஃபார்மேட் ஒண்ணு போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஜனவரி மாசம் ஜனவரிலருந்து பிப்ரவரி வரை போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாசத்துக்கும் பெட்டி கேஸ் மாரி வச்சுக்கங்களேன். இப்போ இருக்கு. இப்போ இதுல வந்து இப்போ ஃப்ளவர்ன்னு போட்டுவோமே. FLOWER. அடுத்தது வந்து சேலரி. ஹையர் சேலரி. HYER SALARY ஹையர் சேலரி. புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு ஆயில் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போடுவோம். OIL ஆயில் எட்செட்ரா. ETC போட்டு போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3, 2, 5, 5 10 ₹10,000 ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துரும். இதுல என்ட்ரி போடக்கூடாது. டெம்பிள் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே இந்த ஃபார்மேட்ல போடணும். ஜனவரி மாசத்துக்கு இருக்கலாம். இதுல வந்து டீட்டெயில் எழுதி நம்ம போட்டுக்கணும். அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அதுவும் இதே மாரி தான். எப்படின்னாலே இப்போ ஒரு ₹2,000 போட்டிருக்கேன். 3 ₹5,000 அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு. இது வந்து என்ன டீட்டெயில் என்ன போட்டுக்கலாம்? கிளீன் பண்றதுக்கு மாப் போட்டுக்கலாம். MOB மாப்பு. அடுத்தது லோஷன் LOTION. இப்போ ₹5,000 வந்துருச்சு. இப்போ வந்து ₹5,000 நம்ம போட்டாச்சு. இது வந்து என்ன செலவு வேணாலும் போட்டுக்கலாம் டீட்டெயில்ஸ். புரிஞ்சுங்களா? என்ன செலவு இருக்கோ அது டீட்டெயில் கேட்பாங்கல்ல. செலவு எப்படி எப்படி மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங்ல வந்து நம்ம வரவு செலவு கேட்பாங்க. கேட்கும்போது இதெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு கடைசியில டெம்பிள் எக்ஸ்பென்ஸ் என்னெல்லாம் ஆயிருக்குன்னு கேட்டாங்கனாலே அவங்க இந்த ஃபார்மேட்ட நம்ம காமிச்சுக்கலாம். சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் சில்லறை செலவு என்னெல்லாம் வரும்ன்னு கேட்டோம்னா இந்த ஃபார்மேட்ட காமிச்சுக்கலாம். இதுல வந்து எல்லாமே போட்டாச்சுனாலே இந்த லென்த்தா போய்க்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்டா இது ஒரு சின்ன ஃபார்மேட் பெட்டி கேஸ் மாரி ஒண்ணு போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா இதுல வர்ற மாரி போட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, செலவு வந்து கிட்டத்தட்ட டோட்டல் எக்ஸ்பென்ஸ்
3,85,000 வந்திருக்கு. இப்ப நமக்கு வந்தது வந்து ரூ. 4,00,000 கலெக்ஷன் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? எத்தன 400 ஃபிளாட்டுக்கு. இப்போ இதுல தான் கொஞ்சம் விஷயமே இருக்கு. வந்து வந்து என்ன ரூ. 15,000 வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்குன்னு எல்லாமே ரூ. 16,000 இருக்கு. இது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து போன வருஷம் கணக்கு முடிக்கும்போது ஒரு ஓப்பனிங் கேஷ். ஒரு நான் ரூ. 1000 போட்டிருக்கிறேன். அது நம்ம இதுல என்ட்ரி போட்டுக்க வேண்டியது தான். இந்த நான் சொன்னேன்ல ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம என்ட்ரி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு, அது இதுல போட்டுக்க வேண்டியது தான். ரூ. 1000 இருக்குது. சரி ஒரு ரூ. 2,000 போடுவோம். அந்த இதுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்து ரூ. 1000 போட்டிருக்கிறோம். கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. இப்ப நான் இது ரூ. 2,000 ஓப்பனிங் கேஷ் வந்து ரூ. 2,000 இந்த இதுல போட்டிருக்கேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா 15 டூ ரூ. 17,000 நம்ம கேஷ் இன் ஹேண்ட்ல வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப இத நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி எவ்வளவு செலவாயிருக்குது அப்படின்னு பார்க்க போயாச்சுன்னா, இங்க பாருங்க. மறுபடியும் டேஷ்போர்டு போங்க. அக்கவுண்ட் சம்மரி போங்க. எல்லா செலவும் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பார்த்தீங்களா? போட்டுட்டு அங்க பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வந்தது? ரூ. 15,000 ரூ. 15,000 வந்துருச்சு. அப்படிதானே? அதே நேரத்துல இங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 17,000 வரணும். ம். பாருங்க. இதுல ஒரு சின்ன இது. இது மொத்தமா வரும்போது அந்த கணக்கு இந்த இதுல இங்க வந்துரும். ரூ. 15,000 வரும். இது மொத்த கணக்கு. இது 1 மாசத்துக்காக தான் வந்து போட்டிருக்கோம். அதனால அது வந்திருக்கு. இது ஜனவரி மாசத்துக்கு இருக்கு. இப்ப நம்ம பிப்ரவரி மாசத்துக்கு எதுவும் போடல. அதுக்காக வேண்டி எப்படின்னா, இதுல ஒவ்வொரு மாசமும் கிளிக் பண்ணி பார்த்தா போதும். இங்க பாருங்க. ஜனவரி இதுல கிளிக்னா ஒரு அம்புக்குறி வருது பார்த்தீங்களா? இத அப்படி கிளிக் பண்ணுங்க. அது வந்து ஜனவரி, பிப்ரவரி அடுத்த மாசம். அடுத்த மாசம் நம்ம எதுவும் போடல. பாருங்க பிளாங்கா வரும். புரிஞ்சுங்களா? இது ஜனவரி மாசத்துக்கு உள்ள கணக்கு மட்டும் அப்படி இருக்குது. இவ்வளவுதான். இப்ப பாருங்க. இப்ப நம்ம முதல்லயே நம்ம ஜனவரி மாசம் வச்சுருவோம். அடுத்தது நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ இந்த கணக்கு இந்த இப்ப இங்க ஒண்ணு சைடுல ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. டோட்டல் ஃபிளாட்ஸு, டோட்டல் கலெக்ஷன், வேக்கன்ட் ஃபிளாட்ஸு, பெண்டிங் ஃபிளாட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. அதே மாரி தான் இதுலயும் போட்டிருக்கேன். அதே தான் வரும். இப்போ இந்த டோட்டல் ஃபிளாட்ஸ்ங்கிறது வந்து எப்படி இது ஆகும்னா, சப்போஸ் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபிளாட் இருக்கிற இடத்துல வந்து, கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபிளாட் ஆள் இருக்காது. அப்ப அந்த இல்லனாலே அதுக்கு நம்ம கலெக்ஷன் வராது. அப்ப கணக்கு டேலி ஆகணும். இப்ப ஒரு 10 390 தான் வரும். அப்ப ரூ. 3,90,000 தான் வரணும். அதுதான் இங்க வரும். புரிஞ்சுங்களா? இப்ப அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல போயிருவோம். ஆ இப்போ இப்ப இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து முதல்ல பெண்டிங் பார்த்துருவோமா? பெண்டிங் வேக்கன்ட் டே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இது. வேக்கன்ட் டே பார்த்துருவோம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஏ ஏ பிளாக்ல வந்து அ ஒரு ஒரு பிளாக் வரவே இல்ல. அப்போனா நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல இதுல வந்து 40 வந்து 39 ஆக்கிரணும். சரிங்களா? ஆக்கிக்கிட்டு, இதுல எந்த ஃபிளாட் புக் ஆகலையோ, அந்த ஃபிளாட்ல வந்து இப்போ நான் வந்து 3 ஃப்ளோர்ல 3ஆம் நம்பர் ஃபிளாட் வந்து புக் ஆகல. விக்கல. ஆள் வரல. ஆளே இல்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, VACANT வேக்கன்ட் அப்படின்னு போட்டாச்சுன்னா, வேக்கன்ட்ங்கிறது இதுல வந்து நமக்கு இது பண்ணிருவோம்.
வேக்கண்ட். வேக்கண்ட்ன்னு ஆயிப்போச்சு. இப்ப பார்த்தா நம்ம இதுல வந்து பார்த்தா வேக்கண்ட் வந்து 1ன்னு ஆயிப்போச்சு. அப்போ நமக்கு எத்தன பிளாட்டுக்கு தான் வரணும் கலெக்ஷன் 399க்கு. அந்த 399 தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப அதுல போய் பார்ப்போமா? எக்ஸ்பெண்டிச்சர்ல போய் பார்ப்போம். 399 வந்துருச்சு. அப்ப இதுக்கு மட்டும் தான் நமக்கு கணக்கு வரும். புரிஞ்சுங்களா? வேக்கண்ட் பிளாட் 1ன்னு வந்துருச்சு. இப்ப இன்னொன்னு போட்டு பார்ப்போம். வேக்கண்ட். இப்ப எவ்வளவு வந்துருச்சு? 2 வரணும். இதுல மாத்தணும். 39 பாருங்க 2 வந்துருச்சு. இதுல மாத்தணும். அதே மாதிரி இப்போ ஏ பிளாக்ல ஒண்ணு ஆள் கிடையாது. சி பிளாக்ல ஒண்ணு ஆள் கிடையாது. இப்போ பாருங்க ஹெச் பிளாக்ல ஒண்ணு ஆள் கிடையாது. அப்போ அங்க ஒரு 2 போட்டு பார்ப்போமா? 38 போடுவோம். 38 1 யார் வரல? VACANT வேக்கண்ட். எதுல கேட்காங்களோ அதுல தான் போடணும். VACANT. இப்ப பாருங்க. இப்போ இதுல வந்து 38 2 அதுல 2 கிட்டத்தட்ட மொத்தம் 4 வேக்கண்ட் இருக்கு. 4 வேக்கண்ட் வந்துருச்சா? இப்போ 4 396க்கு தான் நம்மளுக்கு கலெக்ஷன் வரும். பாருங்க 396க்கு தான் கலெக்ஷன் வரும். இதுக்கு தான் கலெக்ஷன் வரும். இதுல வந்து கலெக்ஷன் வந்து 385 அது போக ரூ. 11,000 தான் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு. 11 ஒரு ஓப்பனிங் கேஷ் 13 வந்துருச்சு. ஆச்சுங்களா? இப்ப இதுல போய் பார்ப்போம். இப்ப பாருங்க 396 இதுல தான் கணக்கு டேலி ஆகும். புரிஞ்சுங்களா? இப்ப இதுல தான் கணக்கு டேலி ஆகும். வேக்கண்ட்ல 4 வந்துருச்சு. பெண்டிங் எதுவும் கிடையாது. இப்ப பெண்டிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பெண்டிங். இப்போ உதாரணத்துக்கு பெண்டிங் வந்து இதெல்லாம் கவுண்டிங் எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ ஏ பிளாக்ல வந்து 4த் ஃப்ளோர்ல 1ஆம் நம்பர் ஃபிளாட் காசு குடுக்கல. அது ஒயிட்டா தான் தெரியும். 1 ஆச்சுங்களா? அடுத்தது பி பிளாக்ல வந்து 5த் ஃப்ளோர்ல 2ஆம் நம்பர் ஃபிளாட் காசு குடுக்கல. அப்போ 2 பெண்டிங் வந்துருச்சு. அடுத்தது எஃப் பிளாக்ல வந்து 3ஆம் நம்பர் ஃபிளாட் 5வது இதுல வந்து காசு குடுக்கல. இப்போ பெண்டிங் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தனியா தெரியும். வேக்கண்ட் தனியா தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்க. ம். 1, 2, 3. 3 பெண்டிங் வந்துருச்சு. இப்ப பாருங்க பெண்டிங் அமௌண்ட் வந்துரும். சி 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 எக்ஸ்பெண்டிச்சர்ல போய் பார்ப்போம். பெண்டிங் வந்து 3 ஃபிளாட் ரூ. 3000 பெண்டிங் காமிக்குது. இப்ப நம்ம முதல்ல காசு வந்து ரூ. 11,000 இருந்தது. இப்ப வந்து ரூ. 8,000 ஆயிருச்சு. இப்ப 8 ஒரு ஓப்பனிங் கேஷ் சேர்ந்து ரூ. 10,000 ஆயிப்போச்சு. இப்ப அக்கவுண்ட் சம்மரில போய் பார்ப்போமா? இங்க பாருங்க. அக்கவுண்ட் சம்மரில போயாச்சுன்னா, பேலன்ஸ் அமௌண்ட் எ 8,000 பெண்டிங் அமௌண்ட் ரூ. 3000 வந்துருச்சுங்களா? இது வந்து ஜனவரி மாசம் வந்துருச்சு. இப்போ இதுல பெண்டிங் ஃபிளாட்ஸ் 3 ரூ. 3000 ஈஸியா டேலி ஆயிருச்சு. பாத்தீங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இத நீங்க பார்க்கണ്ട. இது வந்து டோட்டலா வரக்கூடியது. கடைசி தான் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். டோட்டலா டேலி ஆகுறது.
இது அப் டு டேட் மட்டும் அந்த இது காமிக்கும். பெண்டிங் ஃபிளாட்ஸ் வந்து ஜாஸ்தியா காமிக்கும். வேக்கன்ட் ஃபிளாட் வந்து டோட்டல் வந்து கரெக்ட்டா வந்து காமிக்கும். இது டோட்டல் ஃபிளாட். இதுலேருந்து மைனஸ் பண்ணியாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். 393 3,93,000 வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனா, நம்ம பண்ண வேண்டியது வந்து 3,96,000. அதுல ரூ. 3,000 பெண்டிங் காமிக்குது. இப்போ அடுத்தது இது போயாச்சு. இப்போ அடுத்தது இன்னொன்னு பாருங்க. இப்ப ஜனவரி மாசம் கணக்கு முடிஞ்சிருச்சு. அதுல வந்து பெண்டிங் ரூ. 3,000 இருக்கு. செலவு இருக்கு. இப்ப அடுத்தது பிப்ரவரி மாசம் நம்ம போடுவோம். பிப்ரவரி மாசமும் அதே மாரி நம்ம போட்டது மாரி எல்லாமே நம்ம போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த மாரி எல்லாமே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த ரூ. 1000 அந்த இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு எவ்வளோ கலெக்ஷன் அமௌண்ட்டோ போட்டுருக்கணும். ஒரு வேளை நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தி அடுத்த மாசத்துக்கு அமௌண்ட் ஜாஸ்தியா போடுறதா இருந்தாலும் இதுல வந்து மாத்திக்கலாம். புரிஞ்சுங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இதுல வந்து ஒரு ரூ. 100 ஜாஸ்தியா போடணும்னாலயும் இப்போ ரூ. 1,100 நம்ம போட்டுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா கிளியரா வந்துரும். பார்த்தீங்களா, இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. 40 வந்து ரூ. 44,000 வந்துருச்சு. இப்ப போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ரூ. 1,000 இப்ப அத வச்சே நம்ம போடுவோம். முதல்ல போட்டு இப்ப ஜனவரி மாசம். ஜனவரி மாசமும் அதே மாதிரி நம்ம போட போறோம். அதே மாரி ஃபில் பண்ணிர்றேன். ஆயிடுச்சு. ம். இத அப்படியே ஃபில் பண்ணிர்றேன். பண்ணியாச்சு. இப்போ ரூ. 40,000 வந்துருச்சு. இப்ப அதே ஜனவரி மாசம் எப்படி பண்ணோமோ அதே மாரி தான் பண்ணோம். இப்போ பாருங்க, இதுல வந்து ஒரு ஏ பிளாக்ல ஒரு வேக்கண்ட் போடுவோம். இது ஒரு ஃபிளாட். அப்போ 39 போட்டுறணும். போட்டுக்கிட்டு இத ஒண்ணு 4த் ஃப்ளோர்ல 1ஆம் நம்பர் ஃபிளாட். BACANT போட்டாச்சுங்களா? 1 வந்துருச்சு. அடுத்தது சி பிளாக்ல ஒரு டி பிளாக்ல ஒரு 1 39 4ஆம் நம்பர் ஃபிளாட். இது 6ஆம் நம்பர் ஃப்ளோர்ல. BACANT ஆச்சுங்களா? இப்ப பாருங்க. இதுல வந்து 2 ஆயிப்போச்சு பிப்ரவரி மாசம். இப்ப அடுத்தது பெண்டிங் போடுவோம். 1, 2 இப்போ 2 பெண்டிங் 2 வேக்கன்ட் இருக்கு. அதுல பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா 398 தான் நம்ம கலெக்ஷன் பண்ண போறோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ல போய் பார்ப்போம். 2 பெண்டிங் வந்துருச்சு. 2 வேக்கன்ட் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இப்ப ரூ. 2,000 பெண்டிங் அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ இதுல வந்து 396 அ மொத்தம் 396 2 96 2 98 ஏன்னா 2 வந்து வேக்கன்ட் அதனால 396 இப்போ இதுல பாருங்க. இதுல எத போடுவோம். இதெல்லாம் ஒரே டெப்டி சர்வீஸ் ஒரே தான் வரும். இது வந்து ஒரு 20 20,000 போடுவோம். இது ஒரு 15,000 போடுவோம். இது ஒரு 10,000 போடுவோம். இது ஒரு 5,000 போட்டாச்சுங்களா? அதே மாதிரி டெம்பிள் எக்ஸ்பென்ஸ் பிப்ரவரி மாசத்துக்கு இப்ப நம்ம போட போறோம். பிப்ரவரி மாசத்துக்கு
பாருங்க. ஏன்னா எதுவும் போடல. இப்ப இதுல போடுறேன் பாருங்க. இதுக்கு வந்து பூஜா எக்ஸ்பென்ஸ். பூஜேஏ இஎக்ஸ்பிஎன்எஸ்சி எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு ஒரு ரூ. 2000 போடுறேன். அடுத்தது சேலரி. SALARY எவ்வளவு போட்டிருக்கோம்? அது கான்ஸ்டன்டா தான் வரும். ரூ. 2000 போட்டாச்சுங்களா? அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ். க்ரூம் மாப்பு, லோஷன் போட்டாச்சு. அடுத்தது ஒரு லோஷன் போடுவோம். LOEION எவ்வளவு? ஒரு ரூ. 2000. அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர். PLEACHING ப்ளீச்சிங் ஒரு ரூ. 1000. இப்போ பாருங்க, அமௌண்ட் நம்ம பிப்ரவரி மாசம் இதுல தான் போட்டோம். டெம்பிள் எக்ஸ்பென்ஸ் வந்து ரூ. 4000. ரூ. 4000 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து ரூ. 3000. அது ரூ. 3000 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அது போக நமக்கு வந்து ரூ. 39,000 பேலன்ஸ் இருக்கு. ரூ. 39,000 பேலன்ஸ்ல ஏற்கனவே ஒரு ரூ. 8,000 47 47 2ம் 49 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இதுல வந்து இது அக்கவுண்ட் சம்மரில போய் பார்ப்போம். இப்போ பாருங்க, இது ஜனவரி மாச கணக்கு. இப்போ பிப்ரவரி மாச கணக்கு பார்ப்போம். வந்துருச்சு பார்த்தீங்களா? ரூ. 2000 பெண்டிங். அதே அமௌண்ட் வந்துருச்சு. 396 398 398 பிளாட் தான் நமக்கு கலெக்ஷன் வரணும். அதுல வந்து 2 பெண்டிங். அது போனா 396 வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? 398. இதுதான் ரொம்ப ஈஸி. ரொம்ப இதா இருக்கும். நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. எதையும் மாற்ற வேணும்னாலும் கமெண்ட்லயே சொல்லுங்க. உங்களுக்கு அத கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னும் ஒண்ணு முக்கியமான ஒண்ணு சொல்லப் போறேன். இதுல வந்து நம்ம பேலன்ஸ் பெண்டிங் இருக்கே, அது எப்படி இதுல கொண்டுட்டு வருது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்ப அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப பாருங்க. இப்ப அதுல பெண்டிங் காமிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனவரி மாசம் பெண்டிங் பாருங்க. ஜனவரி மாசம் பெண்டிங் வந்து 3 காமிக்குது. இப்போ 3 வந்து காசு குடுத்துருக்காங்கன்னு வைப்போம். இப்போ பிப்ரவரி மாசம் தான் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணவே வேண்டாம். எந்த மாசம் குடுத்தாலும் சரி நமக்கு எதுல காமிக்க ஜனவரி மாசம் உள்ள அமௌண்ட் தானே. இதுல வந்து என்ட்ரி போட்டுருங்க. எல்லாம் போட்டுருங்க. இப்போ பெண்டிங் கிடையாது. அதேபோல வேக்கன்ட்டும் வந்துட்டாங்கன்னு போட்டுருவோம். அவங்க வந்துட்டு 1000 போட்டு குடுத்துட்டாங்க. வந்துருச்சு. வேக்கன்ட்டும் கிடையாது. வேக்கன்ட்டும் கிடையாது. இதுவும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்ப கணக்கு எப்படி டேலி ஆகுதுன்னு பாருங்க. அக்கவுண்ட்ல போய் பார்ப்போமா? ஜனவரி மாசத்துக்கு பார்ப்போம். பிப்ரவரி மாசம் அது ரூ. 2000 பெண்டிங் இருக்குது. அதே இருக்குது. இப்போ பாருங்க, அது எல்லாமே 4 லட்சத்துக்கு கணக்கு வந்துரும். ஜனவரி மாசம். இதுல போய் பார்த்தீங்கன்னா, பண்ணுங்க ஜனவரி மாசம். பார்த்தீங்களா? 300 நான் நான் 300 4,00,000 கணக்கு வந்துருச்சு. டோட்டல் ஃபிளாட் 396. பெண்டிங் அமௌண்ட் 4 வந்திருக்கு. இத பார்ப்போம். இதுல வந்து நம்ம இது இன்னொன்னு பண்ணாம மறந்துட்டோம். அத பார்ப்போம். என்ன பாருங்க. நம்ம இந்த வேக்கன்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த வேக்கன்ட் எடுக்கும்போது, இப்ப இதுல 38 இருந்துலாம். அத 40 ஆக்கிடணும். வேக்கன்ட் இதெல்லாம் வந்துட்டாங்கல்லாம். ஃபுல் ஆயிருச்சு. 40 ஆக்கிரணும். அதே மாரி இதுலயும்
வேகனர் தான் 40 வந்துருச்சு. இதும் 40 வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்ப பாருங்க கரெக்ட்டா 400 ஃப்ளாட்டுக்கும் கரெக்ட்டா கணக்கு வந்துரும். ஜனவரி 400 ஃப்ளாட்டுக்கும் கணக்கு வந்துருச்சு. பாருங்க. இப்போ பெண்டிங் எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்துருச்சு. இப்போ பிப்ரவரி மாசம் பார்ப்போமா? பிப்ரவரி மாசம் பார்த்தோம்னா, அது ரூ. 2000 பெண்டிங் அப்படியே இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதில போய் ஃபில்லப் பண்ண வேண்டியது தான் வேலை. வர காசு வர விட்டுறோம். செலவு காசு என்ட்ரி போடுறோம். போட்டுக்கிட்டு குளோஸ் பண்ணிடுறோம். இது ஆட்டோமேட்டிக். இதில நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வாங்க புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள், சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் அத சரி பண்ணிடுறேன். புரிஞ்சுங்களா?